நான் சஞ்சய் மகோபாத்ரா, சர்ஃபேஸ் சயின்ஸ் நிபுணர். பெயிண்ட்ஸ் மற்றும் கோட்டிங்ஸ் துறையில 25 ஆண்டுகள் பணிபுரிந்து வரேன். இப்போது நான் நல்ல பயிற்சி மற்றும் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆய்வுக் குழுவுக்கு தலைமை வகிக்கிறேன். அதில் நாங்கள் எக்ஸ்டீரியர் பெயிண்ட்ஸ், டெக்ஸ்சர்ஸ் மற்றும் வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்ஸ்களை உருவாக்கி கொண்டு வர்றோம். வித்தியாசமான, மேம்பட்ட மற்றும் தனித்துவமான தொழில்நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த தரமான ப்ராடக்ட்ஸ் கிடைக்க வேண்டும் என்பதே எங்களோட நோக்கம். இதற்காக நிறைய ஆய்வக சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு. 300க்கும் அதிகமான பெயிண்டர்களை வச்சு இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல நேரடியாகவே ட்ரையல் பார்த்திருக்கிறோம். இத்தனை வருஷம் எங்களோட உழைப்பும் அதுல கத்துக்கிட்ட விஷயமும் இனிமே உங்ககிட்ட வந்து சேரப்போகுது. பெல்லா ஓப்பஸோட எக்ஸ்டீரியர் மற்றும் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட்ஸ் மூலமா உங்ககிட்ட ஒப்படைக்க போறோம். இது மூலமா இந்தியாவின் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் சந்தையில் பெரிய மாற்றத்தை நீங்க கொண்டு வரணும். 1.3 பில்லியன் இந்தியர்களோட முகத்துல நீங்க தான் புன்னகையை வரவழைக்கணும். கண்டிப்பா உங்களால முடியும். இந்த மிஷன்ல என்னோட டீம் உங்க கூடவே பயணிச்சு எல்லா உதவியும் செய்யும். இப்போ என்னோட டீம் நம்மளோட ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தியும் உங்களுக்கு விவரிப்பாங்க. ஹாய், என் பேரு திலோக் கட்டாரியா. முதல்ல எக்ஸ்டீரியர் எமில்ஷன்ல இருந்து வாடிக்கையாளர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்டோட வெளிப்புற தோற்றம் அந்த வீட்டு ஓனருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது இந்த குடும்பத்தோட சமூக அந்தஸ்து மற்றும் பெருமையை குறிக்குது. டெவலப்பர்களுக்கு அந்த பில்டிங் அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தருது. வெளிப்புற பெயிண்ட்ஸ் ஒரு முன் உதாரணமா இருக்கும். பில்டிங்கோட தனித்துவம் மற்றும் அழகியல இதுதான் எடுத்துக்காட்டும். எக்ஸ்டீரியர் எமில்ஷன் பெயிண்ட் அப்படிங்கிறது ஒரு மென்மையான தண்ணீர் அடிப்படையிலான அக்ரிலிக் வால் பெயிண்ட். இந்தியாவில் வெப்பநிலை மாறி மாறி நிலவக்கூடிய நிலையில அதை தாங்கக்கூடியதா இந்த பெயிண்ட் கட்டாயம் இருக்கணும். கேரளா, அசாம் மாதிரியான மாநிலங்கள்ல அதிக மழை பெய்யும், ராஜஸ்தான்ல அதிக வெயில் நிலவும், இதையெல்லாம் தாங்கும் தன்மை இருக்கணும். எனவே காலப்போக்குல வெளிப்புற பெயிண்ட்டுகள்ல வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. முன்னாடி பெயிண்ட்னா பார்க்க நல்லா இருக்கணும், அழகா தெரியணும் அப்படிங்கிற நிலை இருந்தது. ஆனா இந்த தன்மை பல ஆண்டுகளுக்கு அப்படியே நீடிக்கிறத உறுதிப்படுத்தி ஆகணும். கடினமான வானிலைகள், சூரிய ஒளி, யூவி லைட், தூசி, மழை, அதிகமான மழை இல்லைன்னா குளிர், இப்படி எல்லாத்தையுமே தாங்கியாகணும். சுருக்கமா சொல்லணும்னா வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் அப்படிங்கிறது பார்க்க அழகாவும் இருக்கணும், நீண்ட காலம் நீடிச்சு இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்போது அந்த அழகும் நீண்ட காலத்துக்கு அப்படியே இருக்கும். அழகியலை பத்தி பேசும்போது வாடிக்கையாளர்கள் 2 விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட், அவங்க வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா அது பளிச்சுன்னு தெரியணும். அப்புறம் 2வதா, அவங்களுக்கு நிறைய வகையான ஷர்ட்ஸ் கிடைக்கணும். அப்போது அதுல இருந்து ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. அப்போதான் லைட் அண்ட் டார்க் கலர் சேர்ந்து ஒரு தனித்துவமான அழகை கொடுக்கும், குறிப்பா வெளிப்புற தோற்றத்துக்கு. வாடிக்கையாளர்களுக்கு இதுல தேவைப்படுறது தக்க வைக்கும் தன்மை. இதுல தான் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. முதல்ல தூசி எதிர்ப்பு திறன், அதாவது தூசி சேர விடாத அல்லது நீக்குகிற தன்மை பெயிண்ட்டுக்கு இருந்தாகணும். மேற்பரப்புல தூசியை சேரவிடக்கூடாது. அடி மூலக்கூறு சுத்தமா இருக்கிறத உறுதி செய்யணும். சுருக்கமா சொல்லணும்னா, எந்த அளவு தூசி எதிர்ப்பு தன்மை இருக்குதோ அந்த அளவுக்கு பார்க்க சுத்தமா இருக்கும். பெயிண்ட்ல மேல ஸ்க்ரப் பண்ணும்போது அதை எதிர்க்கிற தன்மை இருக்கணும். கிளீன் பண்றதுக்கு ஜெட் வாஷர் இல்லைன்னா ஹோஸ் பைப் இல்லைன்னா ஸ்க்ரப்பிங் பிரஷ் பயன்படுத்துவோம். சுவர்ல இருக்கிற கரை, தூசியை நீக்க இதை செய்வோம். அதனால ஸ்க்ரப் ரெசிஸ்டன்ஸ் இருந்தா பெயிண்டோட படலம் நீடிச்சிருக்கும். இது மறைமுகமா படலத்தோட நீடிப்பு தன்மையை குறிக்குது. அடுத்து பார்க்க போறது ஷேட். பெயிண்டோட தக்க வைக்கும் தன்மை காலப்போக்கில் மறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கறத தான் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் எதிர்பார்க்கறாங்க. சரி, இது ஏன் நடக்குது? சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய யூவி கதிர்கள் இல்லைன்னா சில கெமிக்கல் ரியாக்ஷன்னால இது ஏற்படுது. இதுக்கு முக்கிய காரணம் காத்துல இருக்கக்கூடிய மாசுக்களான குளோரின். அதோட நீங்க எக்ஸ்டீரியர் டியூரபிள் குளோரண்ட் பயன்படுத்தாம விட்டீங்கன்னா அடுத்ததா பாசி இல்லைன்னா நுண்ணுயிர் வளர்ச்சி இருந்துட்டே இருக்கும். பொதுவா எக்ஸ்டீரியர் பெயிண்ட் தண்ணியில எக்ஸ்போஸ் ஆகும்போது மழை இல்லைன்னா நீர்க்கசிவு இல்லைன்னா வடிகால் மூலமா வரக்கூடிய தண்ணீர் சூரிய ஒளியோடு சேரும்போது நுண்ணுயிரிகள் உருவாகும், தாவரங்கள் கூட வளரும். இது பச்சை கலர்ல இல்லைன்னா பிரவுன் கலர்ல திட்டு திட்டா இருக்கும். இத பாசின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த பிரச்சனை கடற்கரை பகுதிகளான கேரளா, மகாபலேஸ்வர்ல அதிகமா ஏற்படும். அதனால எக்ஸ்டீரியர் பெயிண்ட்ல கண்டிப்பா பாசி வளர்றதை எதிர்க்கும் செயல்திறன் இருக்கணும். அதாவது பெயிண்டோட மேற்பரப்புல நுண்ணுயிர்கள் வளர்வதை எதிர்க்கும் தன்மை கட்டாயம் இருக்கணும். இதனால மறைமுகமா நம்ம பெயிண்டோட அழகியல் அப்படியே நீடிச்சிருக்கும். அடுத்து ஃபிலிம்னு சொல்லப்படுற பெயிண்டோட படலம். ஒரு முறை இதை அப்ளை பண்ணிட்டா அது பேர்ந்து வரக்கூடாது, இல்லைன்னா உதிர்ந்து வரவே கூடாது. இதை தான் படலம் மேலோட வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவோம். பெயிண்ட் மற்றும் மேற்பரப்புக்கு இடையிலான ஒட்டும் தன்மை வீக் ஆகும்போது இது நடக்கும். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. மேற்பரப்பு குறைபாடோட இருக்கிறது, கசிவு, இதெல்லாம் இதுக்கு காரணமா இருக்கலாம். ஆனா பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது உதிர்ந்து வராம இருக்கிறத உறுதி செஞ்சாகணும்.
அடுத்து கார்பனேற்ற எதிர்ப்பு. இது ஒரு கவசம் இல்லனா படலமா செயல்படுது. இது கான்கிரீட் இல்லனா கட்டிட அமைப்புக்கு உள்ள உலோக கம்புகளின் அரிப்பை தடுக்குது. இது என்ன செய்யுதுன்னா கான்கிரீட்டுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு அதிகரிப்பதை தடுக்குது. இது மறைமுகமா உங்க வீடு இல்லனா கட்டிடம் கட்டமைப்புக்கு கூடுதல் வலிமை கொடுக்குது. இறுதியா கிராக் பிரிட்ஜிங் திறன். இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனா காலப்போக்கில் இது நடக்குது. அடித்தளங்கள்ல பல விரிசல்கள் உருவாகிறத பார்க்க முடியுது. இதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது வெயில் மற்றும் குளிர்காலங்கள் மாறி மாறி வருவது. மேற்பரப்பை சரிப்படுத்துற தன்மை பெயிண்ட்டுக்கு இல்லாம போயிடுது. அதனால இப்ப வரக்கூடிய பெயிண்டுகள்ல இந்த பண்பும் சேர்க்கப்படுது. நீட்டித்துக் கொள்ளும் தன்மை பெயிண்ட்ல இப்போது கட்டாயம் இருக்கணும். பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் ஏற்படுற ஹேர்லைன் கிராக்ஸை அதுவே சரி பண்ணிக்கணும். ஒட்டு மொத்தமா வாடிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கறது நல்லா நீடிக்கும் தன்மை கொண்ட பெயிண்ட். இப்போ முன்னாடி சொன்ன பாருங்க, அந்த தன்மை தான் பெயிண்டோட நீடிக்கும் தன்மையை உறுதிப்படுத்துது. நான் பாஸ்கர்நாத். நாம கான்ட்ராக்டர்ஸ் என்னென்ன எதிர்பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எக்ஸ்டீரியர் எமல்ஷன் கவரேஜில் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு? கவரேஜ் அப்படிங்கிறது பெயிண்டை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் எக்ஸ்பெக்டேஷன். அதிகமான கவரேஜ்னா குறைஞ்ச அளவு பொருட்களை யூஸ் பண்ணியே குறிப்பிட்ட இடத்த பெயிண்ட் அடிச்சு முடிச்சாகணும். இது பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கும் ஒப்பந்தக்காரர்களுக்கும் பணத்தை சேமிச்சு லாபத்தை கொடுக்கும். ஹைடிங் அப்படிங்கிறது நாம பெயிண்ட் அடிச்ச பிறகு அதுக்கு முன்னாடி அங்க என்ன கலர் இருந்ததுன்னே தெரியாம மறைக்கும் தன்மை. பொதுவா பிரைமர் கோட்டு மேல 2 டாப் கோட் அடிப்பாங்க. இதனால ஏற்கனவே அடிச்சிருந்த ஷேடை மறைக்க முடியும். அதனால 3ஆவதா ஒரு கோட் தேவையே படாது. டார்க் ஷேட்ஸ்ல பெயிண்ட் அடிக்கும் போது இது கண்டிப்பா தேவை. ஒயிட்னஸ். எப்போவுமே கான்ட்ராக்டர்ஸ் இதை தான் பார்ப்பாங்க. ஏன்னா இதுதான் முதல்ல அவங்க கஸ்டமர்ஸோட கண்களில் படும். இது ஒரு பெயிண்ட் எவ்வளவு ஃப்ளோவாகவும் சீராகவும் இருக்குதுன்னு அளவிடுறது. ஸ்மூத் ஃபினிஷ் தந்து பிரஷ் மார்க்ஸ் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கறது. சீக்கிரமாக காஞ்சி போகணும். பொதுவாக கான்ட்ராக்டர்ஸ் பெயிண்ட் வேலையை சீக்கிரமாக முடிக்க பார்ப்பாங்க. அப்போதான் தொழிலாளர்கள் கூலி குறையும்னு எதிர்பார்ப்பாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் எவ்வளவு ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓப்பன் டைம். பெயிண்ட் அடிக்கிறவங்கனால எவ்வளவு ஈஸியாக அதை அடிக்க முடியுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படிங்கிறது முக்கியம். ஒருவேளை வெளிப்புற கட்டமைப்புகளில் ஓப்பன் டைம்னு சொல்கிறது மறுபடியும் பெயிண்ட்டை சீராக்க ஏதுவா அந்த பொருள் எவ்வளவு நேரம் ஈரத்தன்மையோடு இருக்குது, இல்லைன்னா காய தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட எப்படி இணையுது. பெயிண்ட் அடிக்கிற வேலையில் இருக்கிறவங்க முக்கியமாக இதை பார்ப்பாங்க. ஏன்னா பெயிண்ட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகுதுங்கிறது முக்கியம். குறிப்பாக வெயில் காலங்களில் வெப்பம் சுட்டரிக்கும் போது இந்த தன்மை ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படும். மற்றொரு முக்கியமான அளவுரு தோய்வு எதிர்ப்பு தன்மை. இது ஒரு பெயிண்ட் அடிக்கும் போது அது கீழே வடிஞ்சு ஓடக்கூடாது. செங்குத்து அல்லது மேற்கூரைகளில் அடிக்கும்போது பெயிண்ட் அடிக்கும்போது அந்த கோட்டிங் பார்க்க ஈவனாக இருக்கணும். சொட்டு சொட்டா விழக்கூடாது, வடிஞ்சு ஓடக்கூடாது. புவி ஈர்ப்பு விசை காரணமாக பெயிண்ட் கீழே வடிஞ்சு வரலாம். அதனால் பெயிண்ட் அடிக்கும்போது நல்ல திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம்.